தாரன் உலகம் பைபிள் தீர்க்கதரிசனத்தில் முன்னறிவித்தபடியே மாறினால் என்ன செய்வது? ஒவ்வொரு நாளும் உலகளாவிய நெருக்கடிகள், அரசியல் குழப்பங்கள், பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் லட்சக்கணக்கானவர்களை ஒரே கேள்வியை கேட்க தூண்டும் நிகழ்வுகளை நாம் காண்கிறோம். இந்த உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த சக்தி வாய்ந்த விளக்கக்காட்சியில் பேராசிரியர் வால்டர் வைஸ் இந்த நிகழ்வுகளை வேதத்தின் கண்ணோட்டத்தில் ஆராய்கிறார். மேலும் மனித வரலாற்றின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றில் நாம் ஏன் வாழ்கிறோம் என்று அவர் கருதுவதை வெளிப்படுத்துகிறார். இது மற்றொரு நெருக்கடி மட்டும்தானா? அல்லது பைபிள் தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை நாம் காண்கிறோமா? இறுதிவரை எங்களுடன் இருங்கள், ஏனெனில் முன்வைக்கப்படும் ஆதாரங்கள் இன்றைய உலகத்தை பார்க்கும் விதத்தை முற்றிலுமாக மாற்றக்கூடும். இப்போது பிரசங்கத்திற்குள் செல்வோம். நாம் வாழும் காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை மிகவும் தீவிரமானவை. தம்முடைய உடன்படிக்கையின்படி வாழ தயாராக இருக்கும் ஒரு ஜனத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் அல்ல என்பதை தேவன் நாம் அறிய விரும்புகிறார். கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை தேவன் பிரகடனப்படுத்த விரும்புகிறார். தேவன் செயல்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. உலகில் இத்தகைய செயல்களை அவர் இனி நீண்ட காலம் பொறுத்துக்கொள்ள மாட்டார். உலகம் அளவிட முடியாத அளவிற்கு தீமையாக உள்ளது. மனித மாமிசம் உண்ணுதல், இரத்த பலிகள், புத்துயிர் பெறுவதற்காக சிறுவர்களின் இரத்தத்தை குடித்தல் போன்ற விஷயங்கள். இவை இன்றைய செய்திகளில் பொதுவானவை மற்றும் மனிதகுலம் அதிர்ச்சியில் உள்ளது. நோவாவின் நாட்களில் இருந்தது போன்ற காலத்தில்தான் நாம் வாழ்கிறோம். சொல்லப்போனால் இந்த கட்டத்தில் நாம் இன்னும் மோசமாக இருக்கிறோம். மிகச்சிலருக்கு மட்டுமே தெரிந்த அறிவை நாம் பெற்றிருக்கும்போது நாம் பேசவில்லை என்றால் தேவன் நம்மை பொறுப்பாக்குவார். நாம் காலத்தின் அடையாளங்களை ஆராய வேண்டும், அவற்றை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதாவது உலகில் என்ன நடக்கிறது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதைச் செய்யும்போது மற்றும் காலத்தின் அடையாளங்களை பைபிளுடன் தொடர்புபடுத்தும்போது நீங்கள் சதி கோட்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள் என்று பலர் நம்புகிறார்கள். உண்மைக்கு மாறாக எதுவும் இருக்க முடியாது. காலத்தின் ஓட்டத்தில் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். Real Master Rummy Game. Install it now. அறிய வேண்டும். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான சிக்கலைப் பற்றி பேசப் போகிறோம். நான் பேசப்போகும் சில விஷயங்களைப் பற்றி பேசுவதற்கு இதுதான் நேரம் என்று நினைக்கும் இதத்திற்கு வர எனக்கு நீண்ட காலம் எடுத்தது. நாம் தொடங்குவதற்கு முன் ஜெபத்தில் தலைகளை தாழ்த்துவோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, நாங்கள் இவ்வளவு முக்கியமான காலங்களில் வாழ்கிறோம். மக்கள் கவலைப்படுகிறார்கள் மற்றும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை அறிய விரும்புகிறார்கள். எனவே பரலோக தகப்பனே, இந்த விரிவுரையின் மூலம் எங்களுக்கு உதவவும், உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களை வழிநடத்தவும், உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலும் உம்முடைய ஆவியின் வழிநடத்துதலின் அடிப்படையிலும் நாங்கள் பைபிள் சார்ந்த முடிவுகளுக்கு வரவும் நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆமென். இந்த விரிவுரையின் தலைப்பு இதுதான் முடிவா? டெய்லி மற்றும் சண்டே எக்ஸ்பிரஸின் தாயகமான எக்ஸ்பிரஸ் உலகின் முடிவு குறித்த அதே கேள்வியை கேட்டதைக் கண்டு நான் ஆர்வமடைந்தேன். கொரோனா வைரஸ் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் முன்னறிவிக்கப்பட்ட கொள்ளை நோயா? பின்னர் இந்த கட்டுரையில் அவர்கள் கூறுகிறார்கள், உலகின் முடிவுக்கு முன்னதாக பரவலான பெருந்தொற்றும் கொள்ளை நோயும் வரும். பைபிளின் வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கும் தீவிர கிறிஸ்தவர்கள் இவ்வாறு உரிமை கோரியுள்ளனர். பைபிளில் கூறப்பட்ட இந்த கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவும் கொரோனா வைரஸ் தொற்றுநோயாக இருக்க முடியுமா? இறுதியாக இந்த பிரச்சினைகளைப் பற்றி எழுதிய பிறகு, கொரோனா வைரஸ் வேதாகமத்தின் அடிப்படையில் அமைந்தது என்பதற்கும் அது வெறுமனே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தொற்றுநோய் மட்டுமே என்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். இப்போது நான் அவர்களுடன் உடன்படுகிறேன். மறுபுறம், காலத்தின் அடையாளங்களை கவனிக்க வேண்டும் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் இதுதான் முடிவா என்று கேட்டு வருகின்றனர். இது முடிவின் தொடக்கமா? மேலும் முடிவின் அடையாளங்கள் என்ன? உலகம் இன்னும் எவ்வளவு காலம் தொடரும் என்பதற்கு ஏதேனும் அறிகுறி உள்ளதா?
நாம் இந்த விஷயங்களில் சிலவற்றை பற்றி பேச வேண்டும். நாங்கள் கொஞ்சம் ஆபத்தை எடுக்கப் போகிறோம் என்று நினைக்கிறேன், ஆனால் இது எங்கே வழிநடத்துகிறது என்று பார்ப்போம். நான் முதலில் கவனிக்க விரும்பும் கேள்வி, நாம் காலத்தின் அடையாளங்களை ஆராய வேண்டுமா? இப்போது நான் தீர்க்கதரிசனத்தின் ஆவியிலிருந்து சில மேற்கோள்களை பயன்படுத்தப் போகிறேன், மேலும் இந்த திருச்சபை நாம் வாழும் காலங்களில் அதை வழிநடத்த இந்த சிறப்பு பரிசினால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். தீர்க்கதரிசனத்தின் ஆவி என்பது பைபிளுக்கு மாற்றானது அல்ல. பைபிளில் சில சமயங்களில் சற்று மர்மமாக இருப்பதை மிகவும் தெளிவாக விளக்குவதே தீர்க்கதரிசனத்தின் ஆவியின் நோக்கமாகும். அது நம்மை கடவுளுடைய வார்த்தையாகிய பெரிய ஒளிக்கு மீண்டும் அழைத்துச் செல்கிறது. எனவே நாம் நம்புவதை கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் அமைக்க வேண்டும். ஆனால் கடவுள் நமக்கு இந்த சிறப்பு பரிசை வழங்கியிருந்தால் நாம் அதையும் ஆலோசிக்கலாம். அவர் எழுதுகிறார், எங்கள் ஊழியர்கள் தங்கள் முழு கடமையையும் செய்வதில்லை. மிக அருகில் இருக்கும் முக்கியமான நிகழ்வுக்கு மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். இரட்டை மேற்கோள் குறி. அவர் கிறிஸ்துவின் வருகையைப் பற்றி பேசுகிறார். காலத்தின் அடையாளங்களை அவர்களின் மனதில் புதியதாக வைத்திருக்க வேண்டும். தானியேல் மற்றும் யோவானின் தீர்க்கதரிசன தரிசனங்கள் தார்மீக இருள் மற்றும் வீழ்ச்சியின் காலத்தை முன்னறிவிக்கின்றன. ஆனால் முடிவின் காலத்தில், அதாவது நாம் இப்போது வாழும் காலத்தில், அந்த தரிசனம் பொய் சொல்லாமல் பேச வேண்டியிருந்தது. முன்னறிவிக்கப்பட்ட அடையாளங்கள் நிறைவேறத் தொடங்கும்போது, காத்திருக்கும் மற்றும் விழித்திருக்கும் மக்கள் நிமிர்ந்து பார்த்து, தங்கள் தலைகளை உயர்த்தி, தங்கள் மீட்பு நெருங்கி வருவதால் மகிழ்ச்சியடைய அழைக்கப்படுகிறார்கள். எனவே அழிவு மற்றும் இருண்ட செய்தியை விட இது மகிழ்ச்சி மற்றும் மேனோக்கியிருக்கும் ஒரு செய்தியாகும். நாம் காலத்தின் அடையாளங்களை ஆராய வேண்டும், அவற்றை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். உலகில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். இவற்றைச் செய்து, காலத்தின் அடையாளங்களை பைபிளுடன் ஒப்பிடும்போது, நீங்கள் சதி கோட்பாடுகளில் ஈடுபடுகிறீர்கள் என்று பலர் நம்புகிறார்கள். உண்மை இதற்கு முற்றிலும் மாறானது. கால ஓட்டத்தில் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இரவின் தரிசனங்களில் மிகவும் ஈர்க்கக்கூடிய ஒரு காட்சி என் கண்முன் கடந்து சென்றது. பெரிய தீப்பந்து ஒன்று அழகான மாளிகைகள் மீது விழுந்து அவற்றை உடனடியாக அழிப்பதைக் கண்டேன். ஒருவர், தேவனின் நியாயத்தீர்ப்புகள் பூமிக்கு வரும் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அவை இவ்வளவு விரைவில் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்று கூறுவதைக் கேட்டேன். மற்றவர்கள் வேதனையான குரலில், உங்களுக்கு தெரிந்திருந்தது, பின் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? நாங்கள் அறியாமல் இருந்தோம். எல்லா பக்கங்களிலும் இதே போன்ற குற்றச்சாட்டு வார்த்தைகளை கேட்டேன் என்றனர். மிகச்சிலருக்கே தெரிந்த அறிவு நம்மிடம் இருக்கும்போது நாம் பேசவில்லை என்றால் தேவன் நம்மிடம் கணக்கு கேட்பார். கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பற்றி தி கிரேட் கான்ட்ரவர்சி, த கிரேட் கன்ட்ராவர்சி என்ற புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை வாய்ப்பு கிடைக்கும் அனைவரும் படிக்க வேண்டும். கிறிஸ்துவின் முதலாம் வருகையை குறித்து இந்த உண்மையை அறிந்து அதை பிரசங்கித்தவர்கள் கற்றறிந்த இறையியலாளர்கள் அல்ல. அவர்கள் வேதத்தை விடாமுயற்சியுடனும் ஜெபத்துடனும் ஆராயும் உண்மையுள்ள காவலர்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கு இரவின் நேரம் தெரிந்திருக்கும், நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தீர்க்கதரிசனங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கும். ஆனால் அவர்கள் அந்த நிலையில் இருக்கவில்லை. எனவே இந்த செய்தி தாழ்மையான மனிதர்களால் கொடுக்கப்பட்டது. இயேசு, ஒளி இருக்கும்போதே நடவுங்கள், இல்லையெனில் இருள் உங்கள் மீது வரும் என்று கூறினார். யோவான் நண்பகல் 12:35. தேவன் கொடுத்த ஒளியை விட்டு விலகுபவர்கள் அல்லது அது எட்டும் தூரத்தில் இருக்கும்போது அதை தேடத் தவறுபவர்கள் இருளில் விடப்படுகிறார்கள். ஆனால் இரட்சகர், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை பெற்றிருப்பான் என்று அறிவிக்கிறார். யோவான் காலை 8:12. எவர் தேவனுடைய சித்தத்தைச் செய்ய ஒற்றை நோக்கத்துடன் தேடுகிறாரோ, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒளியை கவனமாக கவனிக்கிறாரோ அவர் அதிக ஒளியை பெறுவார். அந்த ஆன்மாவிற்கு அவரை முழு உண்மைக்கும் வழிநடத்த பரலோக ஒளி கொண்ட ஒரு நட்சத்திரம் அனுப்பப்படும். இது ஒரு அண்டவெளி ரகசியம் அல்ல என்பதை தேவன் நாம் அறிய விரும்புகிறார். கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது என்பதை தேவன் பிரகடனப்படுத்த விரும்புகிறார். மனிதர்கள் தங்கள் ஆபத்தை உணர விழித்திருக்க வேண்டியது அவசியம். இரக்கத்தின் காலம் முடிவடைவதுடன் தொடர்புடைய கடுமையான நிகழ்வுகளுக்கு அவர்கள் தயாராக வேண்டியது அவசியம். இப்போது நாம் காலத்தின் இறுதிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி அறிவிக்கிறார், கர்த்தருடைய நாள் பெரியதும் மிகவும் பயங்கரமானதுமாய் இருக்கிறது, அதைச் சகிப்பவன் யார்?
அவர் தோன்றும்போது நிலைநிற்பவன் யார்? தீமையை காணக்கூடாதவளவு தூய்மையான கண்களை உடையவர் யார்? அக்கிரமத்தை பார்க்கக்கூடாதவர் யார்? யோவேல் 2:1. ஆப்கூக் நள்ளிரவு 1:13. என் தேவனே, உம்மை நாங்கள் அறிவோம் என்று கூப்பிடுகிறவர்களுக்கு. ஆயினும் அவருடைய உடன்படிக்கையை மீறி வேறொரு தேவனை பின்தொடர்ந்து தங்கள் இருதயங்களில் அக்கிரமத்தை மறைத்து அநீதியின் பாதைகளை நேசிக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய நாள் வெளிச்சமல்ல, இருளாகவே இருக்கும். அது மிகவும் இருண்டதாகவே இருக்கும், அதில் பிரகாசம் இருக்காது. ஓசியா 8:2. சங்கீதம் 16:4 மற்றும் ஆமோஸ் காலை 5:20. அக்காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எருசலேமை விளக்குகளால் ஆராய்ந்து தங்கள் இருதயத்தில் கர்த்தர் நன்மை செய்யவும் மாட்டார் தீமை செய்யவும் மாட்டார் என்று சொல்லி தங்கள் வண்டல் மேல் தங்கியிருக்கிற மனிதர்களை தண்டிப்பேன். செப்பனியா நள்ளிரவு 1:12. உலகத்தின் தீமைக்காகவும் துன்மார்க்கருடைய அக்கிரமத்திற்காகவும் நான் அவர்களை தண்டிப்பேன், பெருமையுள்ளவர்களின் அகங்காரத்தை ஒழிப்பேன், கொடியவர்களின் இருமாப்பை தாழ்த்துவேன். ஏசாயா மதியம் 1:11. அவர்களுடைய வெள்ளியும் தங்கமும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. நமக்கு வந்துள்ள இந்த இக்கட்டான காலத்தில் உங்கள் செல்வம் உங்களை காப்பாற்றாது. அவர்களுடைய பொருட்கள் கொள்ளையிடப்படும், அவர்களுடைய வீடுகள் பாழாகும். செப்பனியா நள்ளிரவு 1:18 மற்றும் 13. நாம் வாழும் காலத்தை புரிந்துகொள்வது அவசியம். இவை மிகவும் தீவிரமான காலங்கள். தம்முடைய உடன்படிக்கையின்படி வாழ தயாராக இருக்கும் ஒரு ஜனத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அருகிலுள்ளதை படிப்பதில் சிரமம் இருந்தால் இதோ நாப்தோலின் ரிம்லெஸ் அட்ஜஸ்டபிள் பவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போது பலர் இதை இவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள். இவற்றை எப்படி கூறுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஆத்துமாக்கள் சத்தியத்தை உணர்ந்த பிறகு அவர்களுக்கு பால் தேவைப்படாது. சத்தியத்தின் உணர்வுக்கு அடிபணிந்து இதயம் தயாராக இருக்கும்போது சத்தியம் அதன் பலனை அளிக்க வேண்டும். சத்தியம் புளித்த மாவினைப் போலச் செயல்பட்டு இயற்கையான இதயத்தின் ஆசைகளை சுத்திகரித்து அகற்றும். பல ஆண்டுகளாக சத்தியத்தில் இருப்பவர்கள் மாதங்களாக சத்தியத்தில் இருக்கும் ஆத்துமாக்களுக்கு பால் கொடுத்து போதிப்பதாக பேசுவது அவமானகரமானது. இது அவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியின் வழிகாட்டுதல் பற்றி சிறிதே தெரியும் என்பதையும் நாம் வாழும் காலத்தை அவர்கள் உணரவில்லை என்பதையும் காட்டுகிறது. இப்போது சத்தியத்தை தழுவுபவர்கள் வேகமாக முன்னேற வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக இதயம் நொறுக்கப்பட வேண்டும். ஆடையை அல்ல, இருதயத்தையே கிழிக்க வேண்டும். இது பெரும் துக்கத்தின் அடையாளமாக தங்கள் ஆடைகளை கிழிக்கும் யூத வழக்கத்தை குறிக்கிறது. நாம் களப்பற்ற சத்தியத்தை பேச வேண்டும். காலத்தின் ஓட்டத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏனெனில் கடவுளின் ஆவி மெல்ல மெல்ல இந்த உலகத்திலிருந்து விலக்கப்பட்டு வருகிறது. நாம் வாழும் நாட்கள் மிகவும் புனிதமானவை மற்றும் முக்கியமானவை. கடவுளின் ஆவி மெதுவாக ஆனால் உறுதியாக பூமியிலிருந்து விலக்கப்பட்டு வருகிறது. கடவுளின் கிருபையை அவமதிப்பவர்கள் மீது கொள்ளை நோய்களும் நியாயத்தீர்ப்புகளும் ஏற்கனவே விழுந்து கொண்டிருக்கின்றன. நிலத்திலும் கடலிலும் ஏற்படும் பேரழிவுகள். சமூகத்தின் நிலையற்ற தன்மை. போர் அபாயங்கள் வெறும் எச்சரிக்கைகள் அல்ல, அவை உண்மையானவை. அவை மிகப்பெரிய நிகழ்வுகள் நெருங்கி வருவதை முன்னறிவிக்கின்றன. தீய சக்திகள் தங்கள் படைகளை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்து வருகின்றன. இறுதி பெரும் நெருக்கடிக்காக அவை தங்களை பலப்படுத்திக் கொள்கின்றன. நமது உலகில் விரைவில் பெரும் மாற்றங்கள் நிகழப்போகின்றன. இறுதி நகர்வுகள் மிக வேகமானவையாக இருக்கும். சாட்சியங்கள் தொகுதி 9, பக்கம் 11. இப்போது இவை அனைத்தும் நம் கண்முன்னே விரிவடைந்து கொண்டிருக்கின்றன. காலத்தின் ஓட்டத்தில் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் விரைவில் நீங்கிவிடும், அமைதியான காலம் வரும், எல்லாம் பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்று மக்கள் கூறுகிறார்கள். இந்த கட்டத்தில் நாம் பதற்றமடைய தேவையில்லை. அராஜகத்தின் ஆவி அனைத்து நாடுகளிலும் ஊடுருவி வருகிறது. அது ஒரு முக்கியமான கருத்து. காலப்போக்கில் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வெடிப்புகள், கட்டுக்கடங்காமல் போகும்போது பூமியை துயரத்தாலும் பாழினாலும் நிரப்பும் உணர்ச்சிகள் மற்றும் சட்டவிரோதத்தின் வெளிப்பாடுகளே. வெள்ளத்திற்கு முந்தைய உலகத்தைப் பற்றி வேதம் தரும் சித்திரம் இன்றைய நவீன சமூகம் விரைந்து செல்லும் நிலையை மிகச் சரியாக காட்டுகிறது. கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லிக் கொள்பவற்றிலும் தினசரி குற்றங்கள் நடைபெறுகின்றன. வெள்ளத்திற்கு முன்பு பழைய உலக பாவிகள் அழிக்கப்பட்டதற்கு காரணமான அதே பயங்கரமான பாவங்களுக்காக மக்கள் மனந்திரும்பி அழிவிலிருந்து தப்பிக்க நோவாவை அனுப்பி கடவுள் எச்சரித்தார்.
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நெருங்கி வரும் வேளையில் அந்த பெரிய நிகழ்வுக்கு தயாராகுமாறு உலகத்திற்கு எச்சரிக்கை விடுக்க ஆண்டவர் தனது ஊழியர்களை அனுப்புகிறார். திரளான மக்கள் கடவுளின் சட்டத்தை மீறி வாழ்ந்து வருகின்றனர். இப்போது அவர் தனது கிருபையினால் அவர்களை அதன் புனிதமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அழைக்கிறார். கடவுளிடம் மனந்திரும்பி கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்து தங்கள் பாவங்களை விலக்கி விடுபவர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இந்த உலகம் அக்கிரமத்தில் முழுமையாக மூழ்கியுள்ளது. நாங்கள் ஆங்காங்கே சிறு துணுக்குகளை கேட்கிறோம். உலகம் திகைத்து போயிருக்கிறது. 1847 இல் இந்த தரிசனம் வழங்கப்பட்டபோது ஓய்வு நாளை கடைப்பிடித்தவர்கள் மிகச்சிலரே. அவர்களில் சிலர் மட்டுமே அதை கடைப்பிடிப்பது கடவுளின் மக்களுக்கும் நம்பிக்கையற்றவர்களுக்கும் இடையே ஒரு கோட்டை வரையுமளவுக்கு முக்கியமானது என்று கருதினர். இப்போது அந்த தரிசனத்தின் நிறைவேற்றம் தெரியத் தொடங்கியுள்ளது. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள உபத்திரவ காலத்தின் தொடக்கம் இது மிக முக்கியமானது. வாதைகள் ஊற்றப்படத் தொடங்கும் காலத்தை குறிக்கவில்லை, மாறாக கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது வாதைகள் ஊற்றப்படுவதற்கு சற்று முன்பு உள்ள ஒரு குறுகிய காலத்தையே குறிக்கிறது. அந்த நேரத்தில் இரட்சிப்பின் பணி முடிவடையும் போது பூமியில் உபத்திரவம் வரும், தேசங்கள் கோபமடையும். ஆனால் மூன்றாவது தூதரின் பணியை தடுக்காதபடி அவை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் பிந்தின மழையோ அல்லது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரும் புத்துணர்ச்சியோ மூன்றாவது தூதரின் உரத்த சத்தத்திற்கு வல்லமையை கொடுக்கவும், 7 வாதைகள் ஊற்றப்படும் காலத்தில் பரிசுத்தவான்கள் நிலைத்து நிற்கவும் அவர்களை ஆயத்தப்படுத்தும். முந்தைய விவாதமொன்றில் நாம் ஒருவேளை இந்த சிறிய உபத்திரவ காலத்தில் இருக்கலாம் என்று நான் கூறியிருந்தேன். வேறு வார்த்தைகளில் சொன்னால், வாதைகள் ஊற்றப்படுவதற்கு முந்தைய இந்த குறுகிய காலம். இது சாத்தியமா அல்லது மக்களிடையே தேவையற்ற பயத்தை உருவாக்குகிறதா? கால ஓட்டத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை கவனமாக ஆராய்ந்து கண்டறிவோம். இதோ ஒரு ஜெர்மன் செய்தி. மெட்ரோபோல் நியூஸ் லட்சக்கணக்கான சிறுவர் பாலியல் கடத்தல் படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறுகிறது. ஆபரேஷன் கார்கமெல் என்ற நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இது உலகம் அநியாயத்தில் எவ்வளவு மூழ்கியுள்ளது என்பதை காட்டுகிறது. இதை கேட்கும் எந்தவொரு பகுத்தறிவுள்ள மனிதனும் அதிர்ச்சியடைவான். சமூகத்தின் மிக உயர்ந்த மட்டங்களில் நடக்கும் அநீதிகளை நாம் ஆராய்ந்தால் நாம் அதிர்ச்சியடைந்து நடுங்குவோம். தேவன் செயல்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உலகில் நடக்கும் இத்தகைய செயல்களை அவர் இனி நீண்ட காலம் பொறுத்துக்கொள்ள மாட்டார். இந்த உலகம் அளவிட முடியாத அளவிற்கு தீமையாக உள்ளது. மனிதர்களை உண்ணுதல், இரத்த பலிகள், இளமைக்காக சிறுவர்களின் இரத்தத்தை குடித்தல் போன்ற விஷயங்கள். இவை இன்றைய செய்திகளில் பொதுவான விஷயங்களாக உள்ளன. மனிதாபிமானம் அதிர்ச்சியில் உள்ளது. நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ அதே காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் இந்த நிலையில் நாம் இன்னும் மோசமாக இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பூமியில் வசிப்பவர்கள் மிகுந்த குழப்பத்தில் இருப்பதை எனக்கு காண்பிக்கப்பட்டது. போர், இரத்தக் களரி, வறுமை, பஞ்சம் மற்றும் கொள்ளை நோய்கள் எங்கும் பரவியிருந்தன. அப்போது எனது கவனம் அந்த காட்சியிலிருந்து திசைதிருப்பப்பட்டது. ஒரு சிறிய அமைதியான காலம் இருப்பது போல தோன்றியது. மீண்டும் பூமியில் வசிப்பவர்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டனர். மீண்டும் எல்லாம் மிகுந்த குழப்பத்தில் இருந்தது. எனவே தற்போது நடக்கும் நிகழ்வுகள் மீண்டும் தணிந்து ஒரு சிறிய அமைதியான மற்றும் சமாதானமான தருணத்தை நாம் காண வாய்ப்புள்ளது. சுவிசேஷம் அதன் பணியைச் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அவ்வாறு நம்புகிறேன். ஆனால் அதன் பிறகு எனது கவனம் அந்த காட்சியின் மீது திருப்பப்பட்டது. அங்கே ஒரு சிறிய அமைதியான காலம் இருப்பது போல தோன்றியது. அதன் பிறகு மீண்டும் பூமியின் குடிகள் எனக்கு முன்னால் கொண்டுவரப்பட்டனர். மீண்டும் எல்லாம் மிகுந்த குழப்பத்தில் இருந்தன. சண்டைகள், போர்கள், இரத்தச் சிந்துதல்கள் மற்றும் பஞ்சமும் கொள்ளை நோயும் எல்லா இடங்களிலும் பரவின. மற்ற நாடுகளும் இந்த போரிலும் குழப்பத்திலும் ஈடுபட்டிருந்தன. போர் பஞ்சத்தை ஏற்படுத்தியது. வறுமையும் இரத்தச் சிந்துதலும் கொள்ளை நோயை ஏற்படுத்தின. பூமியின் மேல் வரப்போகிற காரியங்களை குறித்து பயந்து மனிதர்களின் இருதயம் சோர்ந்து போனது. எனவே நாம் தொடக்கத்தை காண்கிறோம். ஒரு சிறிய அமைதி நிலவுகிறது. அதன் பிறகு இறுதிக்கால நிகழ்வுகளுக்கு இட்டுச் செல்லும் ஒரு தீவிரத்தன்மை ஏற்படுகிறது. இப்போது நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாம் கவனிக்க வேண்டிய அடையாளங்கள் யாவை? இது மிகவும் முக்கியமானது.
இயேசு மற்றும் தானியேல் ஆகிய இருவருமே பாழாக்கும் அருவருப்பை ஒரு முக்கிய அடையாளமாக குறிப்பிடுகின்றனர். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த கடவுளின் மக்கள் பாழாக்கும் அருவருப்பை கவனிக்க வேண்டியிருந்தது. இது இருமுறை நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனம். காலத்தின் முடிவில் அதே சூழல் ஒரு உலகளாவிய மட்டத்திலும் ஆன்மீக அடிப்படையிலும் மீண்டும் நிறைவேறும். இதை பற்றி நாம் பார்ப்போம். தானியேல் காலை 11:31. அவருடைய பக்கத்தில் ஆயுதங்கள் நிற்கும், ஏனென்றால் தானியேல் புத்தகத்தை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இயேசு கூறினார். அவர்கள் பலமான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். பரிசுத்த ஸ்தலம் என்பது இரட்சிப்பின் திட்டத்தை குறிக்கிறது. இரட்சிப்பின் திட்டம் எவ்வாறு நிறைவேறப் போகிறது என்பது அது. அங்கே நீங்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தீர்கள். அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டு வரவிருக்கும் பாவத்தைச் சுமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக மாறியது. அது உங்களை தொட்டிக்கும், பின் இயேசு உலகத்தின் ஒளியாகவும் அவருடைய சமூகத்தின் அப்பம் இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வழிநடத்தியது. நாம் நம் வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த அப்பம் நம்மை கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக மாற்ற வேண்டும். தூபகலசமும் அங்கே உள்ளது. அது இயேசு நம்முடைய மத்தியஸ்தர் என்பதை காட்டுகிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் இரட்சிப்பின் வழியை மாசுபடுத்தப் போகிறார்கள். அவர்கள் அன்றாட பலியை எடுத்துப் போடுவார்கள். இது சேர்க்கப்பட்டது. இது சாய்வெழுத்தில் இருப்பதால் மூலத்தில் இல்லை. அவர்கள் பாழாக்கும் அருவருப்பை வைப்பார்கள். அவர்கள் இரட்சிப்பின் திட்டத்திற்கு பதிலாக எதையாவது வைப்பார்கள். தானியேல் நண்பகல் 12:11 இல் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு நிறுவப்படும் காலத்திலிருந்து 1290 நாட்கள் இருக்கும். நாட்கள். இங்கே 1260 நாள் தீர்க்கதரிசனத்தை 30 நாட்கள் நீட்டிக்கும் ஒரு கால தீர்க்கதரிசனம் உள்ளது. ஒரு நாளை ஒரு வருடமாக கணக்கிடுங்கள். 1260 ஆண்டுகள் 1290 ஆண்டுகளாக நீட்டிக்கப்படுகின்றன. பாழாக்கும் அருவருப்பு நிறுவப்படுவதிலிருந்து அது முடிவுக்கு வரும் வரை 1260 ஆண்டுகள் தொடங்குகின்றன. அது கி.பி. 538 முதல் 1798 வரை இருந்தது. ஆனால் அதை நிறுவுவதற்கான கட்டளை 30 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்பிக்கப்பட்டது. எனவே இது 1290 நாட்கள். அந்த பாழாக்கும் அருவருப்பு எது? சரி, நாம் தொடருவோம். மார்க்கு மதியம் 1:14. தானியேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட பாழாக்கும் அருவருப்பு நிற்கத்தகாத இடத்திலே நிற்கிறதை நீங்கள் காணும்போது வாசிக்கிறவன் சிந்திக்கக் கடவன். அப்பொழுது யூதேயாவிலிருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகக் கடவர்கள். மத்தேயு நள்ளிரவு 12:15 இல் தானியேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கிறதை நீங்கள் காணும்போது வாசிக்கிறவன் சிந்திக்கக் கடவன். நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யூத தேசத்தின் காலத்தில் லூக்காவில் உள்ள இணையான வசனத்தை பார்த்தால் எருசலேமைச் சூழ்ந்திருந்த ரோம படைகளே அந்த பாழாக்கும் அருவருப்பாக இருந்தது. லூக்கா இரவு 9:20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதின் பாழ்காலம் சமீபமாயிற்றென்று அப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது யூதேயாவிலிருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகக் கடவர்கள். எருசலேமின் நடுவிலிருக்கிறவர்கள் வெளியேறக் கடவர்கள். நாட்டுப்புறங்களிலிருக்கிறவர்கள் நகரத்திற்குள் நுழையாதிருக்கக் கடவர்கள். தேவன் தம்முடைய கிருபையினால் தம் சபைக்கு கொடுத்த அடையாளம் இதுதான். பாழாக்கும் அருவருப்பை நீங்கள் காணும்போது இந்தச் சூழலில் அது தேவனுடைய ஜனங்களை அழித்து அந்த இடத்தை பிடிப்பதற்காகச் சூழ்ந்திருந்த பேகன் ரோம பேரரசாகும். இது நடக்கக்கூடாது, ஆனால் அது நடக்கப் போவதாக இருந்தது. அது ஒரு வாக்குறுதி. அப்பொழுது தேவனுடைய ஜனங்கள் மலைகளுக்கு ஓடிப்போகக் கடவர்கள். வேறு வார்த்தைகளில் சொன்னால் வெளியேறுங்கள். நகரங்களை விட்டு வெளியேறுங்கள். நாட்டுப்புறத்தில் இருப்பவர்கள் மீண்டும் நகரத்திற்குள் செல்லக்கூடாது. எனவே இதை நம் காலத்திற்கும் அதைச் சுற்றியுள்ள நிகழ்வுகளுக்கும் பொருத்தி பாருங்கள். இது எப்படி நடந்தது? ஏனெனில் படைகள் வந்து எருசலேமைச் சூழ்ந்தபோது அவர்களால் தப்பிக்க வழியே இல்லை.
பிறகு ஏதோ காரணத்தால் ரோம படைகள் பின்வாங்கின, அவை ரோமுக்கு திரும்பின. நகரத்திற்குள் இருந்த யூத தீவிரவாதிகள் அவற்றை பின்தொடர்ந்து ரோம வீரர்களை பின்னால் இருந்து கொல்லத் தொடங்கினர். இது ரோம பேரரசரை ஆத்திரமடையச் செய்தது. எனவே 3½ ஆண்டுகளுக்குப் பிறகு தீத்து ஒரு வலிமையான ரோம படையுடன் திரும்பி வந்து இறுதியில் ரோமாபுரி தேவாலயத்தை அழித்தது. அந்த 3½ ஆண்டு காலத்தில் கிறிஸ்தவர்கள் மலைகளுக்கும் தனிமையான இடங்களுக்கும் தப்பிச் செல்ல முடிந்தது. அவர்கள் பெல்லாவுக்கு தப்பிச் சென்றனர். எருசலேம் முற்றுகையில் ஒரு கிறிஸ்தவர் கூட இறக்கவில்லை. இப்போது இது முடிவு காலத்திற்கு. This might be niche, but where can I find super vintage local pieces while I'm traveling? I tried the shops, but இது முடிவு காலத்திற்கு எவ்வாறு பொருந்தும்? இப்போது ரோம் நிச்சயமாக போப்பாண்டவர் ரோமால் மாற்றப்பட்டுள்ளது. இதைத்தான் சீர்திருத்தவாதிகள் அனைவரும் அந்திகிறிஸ்து அமைப்பு என்று குறிப்பிட்டனர். ஆரம்பத்தில் எருசலேமை 2 முறை முற்றுகையிட்டபோது தேவனுடைய இரட்சிப்பின் தரநிலைக்கு பதிலாக பேதாவ் தரநிலையை அமைத்தது போல. காலத்தின் முடிவிலும் அதுவே நடக்குமா? அதற்கு பதில் ஆம் என்பதாகும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அந்த அமைப்பு, மக்கள் அல்ல, இந்த அமைப்பு இரட்சிப்பின் திட்டத்தை மாற்றியுள்ளது. அது ஒரு பேதாவ் தரநிலையை அமைத்துள்ளது. அது தேவனுடைய வார்த்தையை மாற்றியுள்ளது. அது தேவனுடைய சட்டத்தை மாற்றியுள்ளது. அது 2வது கட்டளையை நீக்கியது. அது ஓய்வு நாளின் புனிதத்தை வாரத்தின் 7வது நாளிலிருந்து வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றியது. 2வது கட்டளையை நீக்கிய பிறகு 10 கட்டளைகளை மீண்டும் பெறுவதற்காக 10வது கட்டளையை 2ஆக பிரித்து அதை ஈடு செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் தங்கள் தரநிலையை, தங்கள் கீழ்ப்படிதல் மற்றும் நீதியின் அடையாளத்தை தங்கள் தரநிலையாக மாற்றுவார்கள், மேலும் அவர்கள் தேவனுடைய சட்டத்தையும் அவர் செய்த உடன்படிக்கையையும் கடைப்பிடிக்கும் ஆவிக்குரிய எருசலேமை சூழ்ந்துகொள்வார்கள். எருசலேம் அழிக்கப்பட்ட காலத்தில் தேவனுடைய மக்கள் வெளியேற அந்த 2 முற்றுகைகள்தான் வாய்ப்பளித்தன. 1888 இல் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை அறிமுகப்படுத்த ஒரு இயக்கம் இருந்தது, மேலும் அலோன்சோ டி. ஜோன்ஸ் என்பவர் அமெரிக்க செனட் கல்வி மற்றும் தொழிலாளர் குழுவின் முன் சாட்சி அளித்தவர். அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பார்கள். தேவனுடைய ஓய்வு நாளை கடைப்பிடிப்பவர்களை அவர்கள் கைது செய்திருப்பார்கள். உண்மையில் தேவனுடைய ஓய்வு நாளை கடைப்பிடித்த மக்களை அவர்கள் கைது செய்யத் தொடங்கியும் இருந்தனர். ஆனால் அலோன்சோ டி. ஜோன்ஸின் வாதங்கள் வெற்றி பெற்றன. ரோமானிய அச்சுறுத்தல் நீங்கியது. ரோம் 2வது முறையாக தனது படைகளை திரட்டும் காலத்தில் நாம் வாழ்கிறோமா? நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இது சதித்திட்டம் அல்ல, என் சகோதர சகோதரிகளே. இது காலத்தின் அறிகுறிகளைப் பற்றிய ஆய்வு. காலத்தின் ஓட்டத்தில் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும்.